ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் அடை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த அடைக்கு தேவையான பொருளை நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா, 1/2 கிலோ புழுங்கரிசியை புழுங்கரிசியோட 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலப்பருப்பு சேர்ந்து ஊற வச்சுக்கணும் 4 மணி நேரம். அதுக்கப்புறமேலு 4 தக்காளியை இந்த மாதிரி அரைஞ்சிக்கணும். ஒரு முடி தேங்காய், சிறிதளவு பார்த்தீங்கன்னா சீரகம், சிறிதளவு மிளகு, சிறிதளவு புளி, சிறிதளவு வெல்லம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 காஞ்ச மிளகாய். இதை ஒன்றா எடுத்து அரைச்சிக்கணும். பாருங்கள் மக்களே, இதை பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ புழுங்கல் அரிசியில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலப்பருப்பு இப்படி ஊற வச்சுக்கணும். அது எப்படி அரைக்கணும், குறகுறப்பாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு எப்படி முருங்கைக்கீரை அடையெல்லாம் எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஹலோ, இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்சிட்டோம். அந்த மாவோட பதம் இப்படி தான் இருக்கனால குறப்பாக அரைச்சிக்கணும். இதை அரைச்சி முடித்தவனையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதில் கடுகு கொஞ்சம் தாளித்து இதில் போட்டிங்கன்னா அருமையான அடைக்கு தேவையான, அதாவது முருங்கைக்கீரை அடைக்கு தேவையான இது இப்போ ரெடி ஆயிரும். அதெல்லாம் முருங்கைக்கீரை இருக்குது பார்த்துக்குவாங்க. ரெண்டாவது வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டிக்கிட்டோம். இப்போ எப்படி செய்கிறோன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் மக்களே, அருமையான சுவையான கார அடை எப்படி முருங்கைக்கீரை அடை செய்யணும்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையான சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, அருமையாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக வரும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, அருமையான சுவையான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.